ராஜா மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் தமிழக அரசை தாலிபான் அரசு என தொடர்ந்து ராஜா பேசி வருகிறார் என்று மனுதாரர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மத பிரிவினையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசும் ராஜா மீது குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக அரசை தாலிபான் அரசு என தொடர்ந்து ராஜா பேசி வருகிறார் என மனுதாரர் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. அவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்ததால் மீண்டும் இது குறித்து இந்த வழக்கில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் மனுதாரர் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். எந்த வழக்கில் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்றால், மதுரை KK நகரை சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 4ஆம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்து அனுமதி வழங்கியது. இதில் பேசிய பாஜக ராஜா இந்து இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமைக்கு எதிரான வெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களை பேசினார். அதோடு தமிழக அரசு தாலிபான் தீவிரவாதி என தேர்வு செய்யப்பட்ட அரசு என பேசினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அயோத்தியா பிரச்சனை போல் உருவாக்கும் வகையில் அவரது கருத்துக்கள் இருந்தது. பின்னர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும்போது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி தப்பிப்பதை வழக்கமாக கூறியிருக்கிறார். ஆதாயத்திற்காக இதுபோல் பேசி வருகிறார். இது தொடர்பாக அவர் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்படவோ இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளை நிறுத்தவோ அவர் தயாராகவில்லை. எனவே மனுவின் அடிப்படையில் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை குலைத்து பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பேசிய ராஜா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் மகேந்திரபதி, ரமேஷ்குமார் ஆஜராகி பாஜக பிரமுகர் ராஜா தமிழக அரசு எதிரான தாலிபான் அரசு என பேசி வருகிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். அரசு தரப்பில் கூடுதல் குற்றவாளி வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி ராஜா மீது 4 பிரிவுகளில் கலவரத்தை ஏற்படுத்துதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் செயல்படுதல், பொது அமைதியை குந்தம் விளைவித்தல், அச்சத்தை ஏற்படுத்துவது வகையில் பேசுதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறி முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் நாங்கள் கொடுத்த புகாரின்படி உரிய பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை, பொதுவாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி மனுதாரர் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால், கோரிக்கைகள் இருந்தால் அது குறித்து மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம். தொடர்ந்து இதுபோன்று பேசி வருவதற்கு சுப்பிரமணியம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.